இந்த யுத்தம் எதை நோக்கி போய் முடியும், இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? சைனாவும் ரஷ்யாவும் தலையிட்டா இந்த போர் நிற்கும். சைனாவும் ரஷ்யாவும் செந்து ஃப்ளைட்டையும் சுக்காய் 30யும் ஈரானுக்கு கொடுத்து அமெரிக்கா ஏர்பேஸை ஃபுல்லாக அடித்து நொறுக்குடா அப்படின்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய வார் உருவாகும். அந்த நேரத்தில் இது நடக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படும். ஸோ இதெல்லாம் எப்படி அன்ஃபோல்ட் ஆக போகுது, எப்படி இது வருன்றது இனிமேல் போக போக தான் நம்மளுக்கு தெரியும். வளைகுடா நாடுகளே இன்றைக்கி சேஃப் இல்லைன்ற நிலைமைக்கு ஆகிப்போச்சு. ஸோ இவர்கள் ஒன்று யூஎஸ் பேஸை காலி வரணும், இல்லைன்னா எக்கனாமிக் அசட் அடிப்பேன்ற நிலைமைக்கு ஈரான் போச்சு அப்படின்னா எங்கே போய் நிற்கும்னு நம்மளுக்கு தெரியாது. அதே நேரத்தில் இஸ்ரேலை தரைமட்டமாக ஆக்குவதற்கு ஈரான் இனிமேல், ஏன்னா இஸ்ரேல் தான் இந்த அயதுல்லா கோமனியை கொன்னது வித்து சிஏ இன்புட்டு, வித்து மொசாத் இன்புட்டு, வித்து சவுதி அரேபியா சப்போர்ட்டு. ஸோ அப்போ சவுதி அரேபியாவும் இஸ்ரேலும் மிகப்பெரிய டார்கெட்டாக மாறும். ஈரான் இறங்கி அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதை ஆரம்பித்தது நீ, ஆனால் முடிவு உன் கையில் கிடையாது, முடிவு எங்கள் கையில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஈரான் சொல்லிடுச்சு.